ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஓமக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சாமான்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரே ஒரு வத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். இப்போ புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டுலாம். நம்மளுக்கு 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் தேவைப்படும், அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டுருங்க. புளி அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டுருங்க. அப்புறமா கடைசியில் கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்க்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலி எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்துட்டு துவரம்பருப்பு, இந்த வத்த மிளகா, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு ஓமத்தையும் கையோடு சேர்த்துட்டு ஒரு லேசாக வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தா கருகி போயிடும், கசந்து போயிடும். வறுத்த கையோட நீங்கள் இந்த புளிஜலத்தை சேர்த்துங்க. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்க்கணும். சாம்பார் பொடி வீட்டில் இருக்கிற பொடியே போதும். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். ஓம குழம்புக்கு ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் உப்பு பார்த்துண்டு அளவாக சேர்த்துக்கணும். இந்த ஓம குழம்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நல்லா கொதிச்சுடுத்து, ஒரு 7-8 நிமிஷத்துலேயே கொதிச்சிடும். மாவு கரைச்சி கொட்ட வேண்டியது தான். இன்னொரு 2 நிமிஷத்தில் குழம்பு ரெடி. இது சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாதத்துக்கு சூடான சாதத்தில் இந்த குழம்பு விட்டுண்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுண்டு ஒரு சுட்டப்பளம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.